ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஐஃப்ரேம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐஃப்ரேம் டேக் வந்துட்டு எப்படி HTML யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன், ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.htmlன்னு சொல்லி கொடுத்து வரேன். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன், நீங்கள் பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML டேக் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹெட் டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹெட் டேக்குள்ளே டைட்டில் வந்துட்டு நான் கொடுக்கேன் iframe in HTMLன்னு சொல்லி. ஸோ டைட்டில் டேக்குள்ளே iframe in HTMLன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே நமக்கு தேவையான ஐஃப்ரேம்ஸை நான் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாகவே வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும். வந்துட்டு லோட் இமேஜ் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரேன். சரிங்களா? லோட் இமேஜ் ஃப்ரம் யூடியூப்னு சொல்கிறேன். ஒரு டைட்டில் ஒன்று நான் நீங்கள் கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் நீங்கள் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி HTMLன்னு சொல்கிற ஒரு PDF ஃபைலும் நான் நீங்கள் லோட் பண்ணியிருக்கேன். என்ன காரணத்துக்காண்டின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ நம்ம ஐஃப்ரேமில் வந்துக்கிட்டு வீடியோஸ் மட்டும் இல்லை, நாம் இங்கே என்ன செய்யலாம், HTML ஃபைலில் கூட லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதுகளையும் நான் இப்போ சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு முதல் நான் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லோட் இமேஜ் ஃப்ரம் யூடியூப்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இமேஜ் என்று இல்லை, சாரி நான் மாறி சொல்லிட்டேன். ஸோ இமேஜ் பதிலாக நான் என்ன செய்கிறேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன், வீடியோ லோட் வீடியோ ஃப்ரம் யூடியூப்னு சொல்லி கொடுத்து வரேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், எந்த ப்ரௌசருக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், இது நம்மளோட பேஜ் வந்துக்கிட்டு நம்மளோட சேனலோட பேஜ். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு வீடியோ லோட் பண்ணும். ஸோ நான் இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன்னா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை புஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம நிறைய ஷேர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே இம்பெட்டட்னு சொல்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஐஃப்ரேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ சில பேஜஸுக்கு போய் பார்த்தீங்களா இருந்தால் அங்கே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் எந்த சைடில் வந்துட்டு, ஸோ யார் வேணாலும் எந்த வீடியோஸை வந்துட்டு ஐஃப்ரேம் பண்ணி எடுக்கலாம்ங்கிற மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறதால நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், எந்த பேஜுக்கு போயிட்டு அதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி வரேன். அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே அலைன்மெண்ட் பண்ணி பாட்டுட்டுது. இப்போ இந்த பேஜுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ணனாக இருந்தால் பாருங்கள், அங்கே இருக்கிற அதே வீடியோ வந்துட்டு எனக்கு இங்கே லோட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் பார்த்தீங்களா இருந்தால் யூடியூப்லேருந்து லோட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிம்பிளான வேலை. நம்ம இங்கே கிளிக் பண்ணி விட்டமாக இருந்தால் பாருங்கள், அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியே நம்மளோட வீடியோ வந்துட்டு இங்கே என்ன செய்யும், ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இது வேலை செய்யும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ நாம் எப்படி ஒரு வீடியோவை லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ வேறு ஏதாவது வீடியோ கொண்டு வரல நம்ம திருப்பி போய் காப்பி பண்ணிட்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாம் என்ன செய்யலாம், அந்த வீடியோட லிங்க்கை மட்டும் நாம் இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரிங்களா? நம்ம எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை கொண்டு வந்து போட்டுட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், எனக்கு ஹைட் வித் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு 400 இருக்கணும் ஹைட் என்று சொன்னால் அதை கொடுத்துட்டு 400 சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 400க்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிடும் வந்துக்கிட்டு. ஸோ அப்போ நம்ம பர்ஃபெக்டாகவே வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட சைஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு, ஒரு PDF ஃபைலை எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ H1 டேக்கில் அந்த PDF ஃபைல், அதாவது அது ஒரு PDF ரிலேட்டடான புக் வந்துட்டு அந்த புக்கோட டைட்டிலை வந்துட்டு கொடுப்போம் HTML அண்ட் CSS ன்னு சொல்லி கொடுக்கேன். கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் டைட்டில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், ஐஃப்ரேம் டேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஐஃப்ரேம் டேக் கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்களா இருந்தால் சோர்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கு. நான் சோர்ஸ் வந்துட்டு HTML
கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணதும் அதே ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற என் பிடிஎஃப் ஃபைலை டிஸ்பிளே பண்ணும். நான் அதை கொடுத்து விட்டேன். சரிங்களா? ஸோ ஹைட்டும் வித்தும் நமக்கு தேவையான மாதிரி நான் இங்கே என்ன செய்தெல்லாம் செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன், ஹைட் 500 வித் வந்துட்டு 300 அப்படின்னு சொல்லி கொடுத்து வர்றேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டைட்டில், ஸோ இதை ஹோவ் பண்ணக்கு இது என்னன்னு சொல்லி விளங்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். வந்துட்டு நான் HTML PDF புக் அப்படின்னு சொல்லி கொடுத்து வர்றேன். சரிங்களா? இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன். நான் இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நம்மளோட பேஜ் வந்துக்கிட்டு எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அது அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு நான் எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கு, நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு ரீட் பண்ணுற அதே ஃபார்மேட்டில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வித்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இதை ஒரு 600 கொடுத்து விடுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 600க்குரிய இமேஜஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பக்கத்தில் நம்மளால் என்ன செய்யலாம், எந்த பேஜை வியூ பண்ணுங்கிற டீட்டெயிலை கூட பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிரிண்ட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம டவுன்லோட் வேணுமெண்டா பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ நம்மளோட சைஸை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு எப்படி வியூ ஆகுமோ அதே மாதிரியான வியூ ஆப்ஷனையும் வந்துட்டு நம்ம இந்த ஐஃப்ரேம் மூலமாக ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய சோர்ஸஸ் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப் சினரியோஸை எடுத்து வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இந்த HTML டேக் வந்துட்டு, இந்த ஐஃப்ரேம் HTML டேக் வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.